இன்று ஆடி வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் அம்மன் அருள் கிடைக்க அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. சரிங்க, அம்மனை எப்படிலாங்க வழிபடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மனை எப்படி வேணாலும் வழிபடலாம். ஒரு தீபம் ஏற்றினா கூட அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. வெள்ளிக்கிழமைங்கிறனால சுக்கர ஹோரையில் நம்ம விளக்கேற்றி வழிபடுறதுனால அம்மனை நம்ம மனம் குளிர்விக்க முடியும். காலை 6 to 7, மதியம் 1 to 2, மாலை 6 to 7, இரவு 8 to 9 சுக்கர வேலைகளாக கொண்டாடப்படுகிறாங்க. மாலை நேரத்தில் 6 to 7 விளக்கு ஏற்றிய பிறகு கன்னி பெண்களுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் தாம்பூலம் கொடுப்பதனால அம்மனோட அருளை நம்ம முழுமையாக பெற முடியும். தாம்பூலத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பிடித்தமான சாக்லேட், மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, வளைகள், சீப்பு, பொட்டு, நகைபாலிஷ் அப்படின்னு அவங்களுக்கு பிடித்தமானது எல்லாத்தையுமே நம்ம அதில் வைக்கலாம். இதுவே சுமங்கலி பெண்களுக்கு வெத்தலை, பாக்கு, பழம், ஒரு தேங்காய், ஜெவிக்க பிட், முடிந்தால் ஒரு புடவை வைத்து சுமங்கலி பெண்களுக்கு 5 பெண்கள் அல்லது 9 பெண்களுக்கு நம் தாம்பூலம் கொடுப்பதன் மூலம் அம்மனுடைய அருளை நாம் முழுமையாக பெற முடியும். அதே மாதிரி கோயிலுக்கு சென்று சிகப்பு நிற வளையலையும் சிகப்பு நிற குங்குமத்தையும் நாம் வாங்கி கொடுத்து வந்தால் அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கும்.